மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகளின் படையெடுப்பு நீடித்து வருகிறது. இந்த யானைகளை கட்டுப்படுத்த முடியாமல் தவிக்கும் இப்பகுதி மக்கள் இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார்கள். அடர்ந்த காடுகள் சூழ்ந்த மேட்டுப்பாளையத்தில் கடந்த சில ஆண்டுகளாக யானைகள் ஊருக்குள் நுழைவது வாடிக்கையாகியுள்ளது. குறிப்பாக கடந்த 6 மாதங்களாக காட்டு யானைகள் படையெடுப்பு அதிகரித்துள்ளது. இதனால் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 30ற்கும் மேற்பட்ட கிராமங்களில் மாலை 5 மணிக்கு மேல் வெளியில் ஆள் நடமாட்டமே இருப்பதில்லை. யானைகள் தாக்கும் அச்சத்தால் விவசாயம் செய்யவும் அஞ்சுகிறார்கள் விவசாயிகள். இது தினமும், அது ஒரு நாள் 2 நாள் அல்ல, தினமும் இதுதான். இன்னொரு பக்கத்தில் பகுதியில் வந்தால் இன்னொரு பகுதியில் நாளைக்கு போகுது, இன்னொரு பகுதிக்கு வந்தால் அடுத்த பகுதியில் இங்கே விரட்டும் போது அங்கே போகுது, அங்கே விரட்டும் போது இங்கே போகுது. டெய்லி தூங்கவும் முடியாது. தூங்க முடியாதனாலும் உயிர் சேதங்கள் ஆகுதுங்கும்போது எல்லாருடைய மனசுலேயும் இப்போ பயம்ங்கிறது ஒன்று வந்துருச்சு. விளைவா செய்ய முடியாத அரிசி எல்லாம், வெங்காயம் எல்லாம், கத்திரிக்காயில் கிடைக்காது, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. நான் இப்போ மணிநகரத்தில் இருக்கிற மேட்டுப்பாளையத்தில் இங்கே தோட்டம் இருக்குது, நெல்லிமலை வரத்தில் ராத்திரியில் வர முடியாது, அந்த சூழ்நிலை இருக்குது. பூரா யானை கூட்டம் தான் நிற்குது. நான் எப்படி விவசாயம் பண்ணுறது? விவசாயிகள் மட்டுமின்றி மாணவர்கள், பிற பணிகளுக்கு சென்று திரும்புவோர், பெண்கள் என பல்வேறு தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேட்டுப்பாளையம் பகுதியில் மட்டுமே கடந்த 20 நாட்களில் 2 பேர் உயிரிழந்தனர். யானைகள் தாக்கி 15ற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். காட்டு யானைகளை கட்டுப்படுத்த கடந்த 4ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதிகளில் 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டன. ஆனால் காட்டு வாழ்க்கையே மறந்துவிட்ட கும்கிகளால் மூர்க்கத்தனமான காட்டு யானைகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். இப்போ ஏற்கனவே கவர்மெண்ட்டில் இந்த பென்சிங்கெல்லாம் போட்டு அதுவும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. 2வது இப்போ அகழி தோண்டியிருக்காங்க. அகழி தோண்டி என்னாச்சாங்கன்னா அந்த அகழியில் இந்த பாறையில் இருக்கிற இடத்துல சுத்தமாக எடுக்கலை. அது எடுக்காதனாலையும் இடம் ஆழமாக எடுக்காதனாலையும் இப்போ எடுத்து அதுவும் பிரயோஜனம் இல்லாமல் இப்போ போன வாரத்துலேருந்து ஒரு 10 நாளைக்கு முன்னே ஒரு கும்கியான கொண்டு அது கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கு ஏதோ மதம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டு இருக்குது. இப்போ 2வது நேற்று ஒரு யானை வந்திருக்குது. அதுக்கு முதல்ல சோலார் கம்பி போட்டாங்க. சோலார் கம்பி எல்லாம் ஆனை மேய்ச்சி அது மேய்ச்சி திருடம் வெட்டிட்டு போய் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. இப்போ அகழி வெட்டினாங்க. 6 அடிக்கு 6 அடிக்கு வெட்டினா தாங்குமா? கல்லில் இடத்துல அப்படி விட்டாங்க. 6 அடி எல்லாம் 14 அடி வெட்டினாலே மனுஷனுக்கு இல்லாத அறிவு யானைக்கு இருக்குது. மிருகங்களையே வச்சு யானைக்கு அறிவு ஜாஸ்தி. ஆமாம், அது 2 தழுத்தாள்னா மேடாய்க்குது, தன்னை போல வருது. உணவும் நீரும் கிடைக்காததாலேயே யானைகள் ஊருக்குள் நுழைவதாக கூறும் விவசாயிகள் யானைகளை விரட்டுவது தற்காலிக தீர்வாகவே அமைவதாக கூறுகின்றனர். யானை உள்பட அனைத்து விலங்குகளின் எண்ணிக்கை பல மடங்கு பெருகிவிட்டது. அதற்கேற்ப காடுகள் மேம்படுத்தப்படவில்லை, மாறாக காடுகள் அழிக்கப்பட்டன. இந்த பிரச்சனைக்கு காடுகள் மேம்படுத்துதல், வனவிலங்குகள் எண்ணிக்கை ஆகிய பல்வேறு கோணங்களிலும் ஆராய்ந்து அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காட்டு யானைகள் படையெடுப்பை தடுக்க இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் எந்த பலனையும் அளிக்கவில்லை என கூறும் கிராம மக்கள் யானைகளிடமிருந்து காக்க போதுமான நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டங்களை தொடங்கப் போவதாக அறிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக மேட்டுப்பாளையத்திலிருந்து செய்தியாளர் சரவணபாபு.